குரு அவர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியில் வாழ்ந்த அகசியன். அவன் நுகர்ந்த மகா பச்சளைகளின் மனங்களை நாமும் பெறுவதற்காக தியான பயிற்சியாக கொடுக்கின்றார்கள். இப்பொழுது உங்கள் நினைவினை அகசியன் வாழ்ந்த அக்காலங்களுக்கு செலுத்தி அகசியன் கண்டு வந்த அவன் நுகர்ந்த அந்த பச்சளையின் மனங்கள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானியுங்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு நாம் ஏங்கி அகசியன் பெற்ற அந்த பச்சிலை மனங்கள் பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கப்படும் பொழுது அந்த பச்சிலையின் மனங்கள் இப்பொழுது வரும். அதே சமயத்தில் இதை கிடைக்கவில்லை என்று யாரும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் வளர்த்து கொண்ட எண்ணங்கள் சில நேரங்களில் நம்மை அறியாதபடி வேறொரு பக்கம் திசை திருப்பும். ஆனாலும் இந்த பேருண்மையின் உணரை நமக்குள் எடுக்கப்படும் பொழுது இடைமறித்து தொல்லைப்பட்டதின் உணர்வுகளையும் தொல்லைப்படுத்துவர்களையும் அல்லது சங்கடப்பட்ட நிலையில் எண்ணப்படும் பொழுது நமக்கு கிடைக்குமா, நாம் எல்லாம் அதை பெற முடியாது என்ற சில உணர்வுகளும் ஊடுருவும். இப்படி ஊடுருவும் நிலை வரும்போது நாம் தியானிக்கும் போது அந்த நேரத்தில் கிடைக்காமல் இருக்கலாம், அதை அறிய விடாமலும் செய்யலாம். ஆனால் அப்படி அறிய முடியவில்லை என்றால் கிடைக்கவில்லையே என்று யாரும் சோர்வடைய வேண்டாம். ஆக அவை உணர முடியவில்லை என்றுதான் பொருளை தவிர உங்களுக்குள் அந்த பச்சளையுடைய மனங்கள் சுவாசத்தின் வழி கூடி உங்கள் வாயில் உமை நீராக மாறி ஆகாரத்துடன் அந்த அகசியின் நுகர்ந்த பச்சிலை மனங்கள் உங்களுக்கு அது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதை கிடைக்கப்பெற செய்வதற்குத்தான் இதை பயிற்சியாக கொடுக்கிறேன் என்று ஞானகுரு நமக்குள் அதை ஆழமாக பதிவு செய்கின்றார்கள். ஆகவே யாம் பதிவு செய்த இந்த உணர்வு கொண்டு நீங்கள் தியானிக்கும் போது அந்த அகசி உணர்வை பெற முடியும். உங்களுக்குள் எது தடைப்படுத்துகின்றதோ அதை அகற்றி அவன் உணர்வை எளிதில் பெறக்கூடிய அந்த சக்தி நீங்கள் பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் இதை செயல்படுத்தி பாருங்கள். அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியை நாங்கள் பெற முடியும். அவர் உடலிலே வளைய வைத்த நஞ்சினை வெல்லும் ஆற்றல் மிக்க அருள் சக்தி எங்களுக்குள்ளும் வளர்க்க முடியும் என்று எண்ணி ஏங்குங்கள். இப்பொழுது தெரியவில்லை என்றாலும் இரவு தூங்கும் பொழுது கூட இந்த உணர்வின் தன்மை அதை நீங்கள் நுகர முடியும், உணர முடியும், வளர்த்து கொள்ள முடியும். கிடைக்கவில்லை என்ற எண்ணத்திற்கே போக வேண்டாம், அந்த சோர்வுக்கே செல்லாதீர்கள். நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் அகசியம் பெற்ற மூலிகை மனங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் எப்படியும் பெற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அகஸ்தியராக மாற வேண்டும். உங்களுடைய சொல்லும் பேச்சும் மூச்சும் கேட்போர் உணர்வுகளில் நோய்கள் பறக்க வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும், அஞ்ஞானம் அங்கே உதயமாக வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகில் தீமைகள் பரவி வரும் நேரத்தில் தீமைகளை அகற்றும் சக்தியும் தீமையை புகாது தடுக்கும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பயிற்சியே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். அந்த தீமைகளை தடுக்கும் சக்தி உங்களுக்குள் வளர்ந்து உங்கள் சொல்லை கேட்போர் உணர்வுகளிலும் இது பதிவாகி அவர்களும் தீமைகளை வென்றிடும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் உடலிலும் இது விளைய வேண்டும் என்பதே மகிழ்ச்சி ஈஸ்வராய நமக்கு காட்டிய குருவினர் காட்டிய அறுவழி. ஏனென்றால் ஒன்றில் விளைந்ததுதான் ஒன்றிலிருந்து வருகின்றது. குருவின் சக்தியில் விளைந்தது, அதற்கு முன் அகஸ்தியனின் சக்தியில் விளைந்தது. அகஸ்தியனின் சக்தி குருவின் சக்தி விளைய வைத்தது. அவருக்குள் விளைய வைத்த சக்தியைத்தான் குரு எனக்குள் விளைய வைத்தார். எனக்குள் விளைந்த வித்தினைத்தான் உபதேச வாயிலாக உங்களுக்கும் பதிவாக்கி அதை நுகர்ந்து உங்களுக்குள் விளைய செய்யும் பருவத்தினை இப்பொழுது ஏற்படுத்துகின்றோம். ஆக அப்படி பதிவான வித்தின் துணை கொண்டு அந்த அகசியின் உணர்வுகளை அதை நீங்கள் பருக முடியும், அதை வளர்க்க முடியும். அதை எப்படி நீங்கள் பருக வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் தொடர்ந்து பல விளக்க உரைகளை உபதேசமாக கொடுத்து கொண்டே வருகிறேன் என்று குரு இதை உணர்த்துகின்றார். அது அகசியம் பெற்ற அருள் சக்திகளெல்லாம் நாங்கள் பெறுவோம் என்று மன உறுதி கொண்டு செயல்படுத்துங்கள். சிறிது தடைப்பட்டாலும் அகஸ்தியின் அருள் ஆற்றல் மிக்க சக்தியை எனக்குள் நுகர்வேன், அதை வளர்ப்பேன், அருள் வழியில் செல்வேன், அருள் ஆனந்தத்தை பெறுவேன் என்ற உணர்வை நீங்கள் ஏங்கி பெறுங்கள். அந்த அகஸ்தியுடைய அருள் சக்திகள் இங்கே நமக்கு முன்னாடி பரவி அது படர்ந்து கொண்டே உள்ளது, மிதந்து கொண்டே உள்ளது.
நம் அனைவருமே அதை பெற முடியும். அகசியினால் வளர்க்கப்பட்ட சக்திகள் பரவி படர்ந்து கிடந்த நிலையத்தால் 3000 ஆண்டுகளுக்குள் வியாசகன் தனக்குள் பெருக்கி அதையே தனக்குள் மீண்டும் உருவாக்கி உண்மையின் உணர்வாக வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த வியாசகனுக்கு பின் வந்த மனிதர்கள், அரசர்கள் தங்கள் உடலின் இச்சைக்கு சக்திகளை வளர்த்துக் கொண்டார்கள். ஆக அந்த உடல் இச்சை நமக்கு தேவையில்லை. உயிரின் ஒன்றின் தன்மை உண்டு என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் இன்னொரு பிறவி இல்லை என்ற நிலையும் அருளானந்த நிலையை அடைவதே இந்த வாழ்க்கையின் லட்சியமாக. அதனால்தான் அதை வைகுண்ட ஏகாதசி, ஏகாந்த நிலை. ஆக வைகுண்டம் என்பது எங்கே அது உருவானதோ அதன் ஒளியின் தன்மை நாம் எடுத்துக்கொண்டால் ஏகாந்த நிலையில் கொண்டு என்றும் நாம் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழும் உணவின் அந்த அழியா ஒளி சரீரம் பெறுகின்றோம். அப்படிப்பட்ட ஏகாந்த நிலை பெறும் அந்த தகுதியை உங்களுக்குள் உருவாக்கத்தான் உபதேசமே கொடுக்கிறேன் என்று குரு வழிகாட்டுகின்றார். அந்த அகசியம் பெற்ற அருளானந்தத்தை நீங்களும் பெற்று அவன் துருவனாகி துருவ நட்சத்திரமாக ஆன நிலையை நிச்சயம் நீங்கள் பெற முடியும், அடைய முடியும். அகசியம் பெற்ற அருள் சக்திகளையும் அவன் உணர்ந்தறிந்த நஞ்சினை வென்றிடும் மகா பச்சலைகளின் மனங்களையும் நீங்கள் எண்ணி எடுக்கும் பொழுதெல்லாம், தியானிக்கும் பொழுதெல்லாம் அந்த மனத்தை நீங்கள் பெறுவீர்கள். மகிழ்ச்சி வெறும் உணவின் அணுக்கள் உங்களுக்குள் விளையத் தொடங்கும் என்று அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக நாம் அதை பெற முடியும் என்பதை ஞான வாக்காக, அருள் வாக்காக ஞானகுரு நமக்குள் பதிவு செய்கின்றார். அவர் பதிவு செய்து நாம் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அகசியம் பெற்ற அருளை பெறுவோம். என்றுமே மகிழ்ந்து வாழ்வோம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா.